ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் போது இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏற்பட்ட விலா எலும்பு காயம் அவரது உயிருக்கே ஆபத்தை விளைவித்ததாகவும், ஆனால் சரியான நேரத்தில் பிசிசிஐ மருத்துவ குழு எடுத்த உடனடி நடவடிக்கையால் அவர் உயிர் பிழைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியின் போது இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அலெக்ஸ் கேரியின் கடினமான கேட்சை அபாரமாக பிடித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக இடது பக்க விலா எலும்பில் அவருக்கு பலத்த அடி ஏற்பட்டது. வலியால் துடித்த அவரை சக வீரர்கள் உடனடியாக மைதானத்திலிருந்து ஓய்வறைக்கு அழைத்து சென்றனர். முதலில் இது ஒரு சாதாரண காயம் என கருதப்பட்டது. ஆனால் ஓய்வறைக்கு திரும்பிய சிறிது நேரத்திலேயே ஸ்ரேயஸ் ஐயர் திடீரென சரிந்து விழுந்ததாகவும் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது நாடி துடிப்பு அபாயகரமான அளவுக்கு குறைந்ததை அடுத்து மைதானத்தில் இருந்த பிசிசிஐ மருத்துவ குழுவினர் ஒரு நொடியும் தாமதிக்காமல் விரைந்து செயல்பட்டுள்ளனர். அவருக்கு ஏற்பட்ட காயம் வெறும் வெளிக்காயம் அல்ல என்றும் அது உள் இரத்த கசிவை ஏற்படுத்தியிருப்பதை மருத்துவ குழுவினர் உடனடியாக கண்டறிந்தனர். இதையடுத்து உடனடியாக சிட்னியில் உள்ள மருத்துவமனைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட ஸ்கேன் பரிசோதனையில் அவரது மண்ணீரலில் கிழிவு ஏற்பட்டு உள் இரத்த கசிவு உண்டானது உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டார். பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கையில் ஸ்ரேயஸ் ஐயரின் இடது பக்க கீழ் விலா எலும்பு பகுதியில் அடிபட்டது. ஸ்கேன் பரிசோதனையில் அவரது மண்ணீரலில் கிழிவு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை சீராக உள்ளது. மேலும் அவர் குணமடைந்து வருகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐசிசி மருத்துவ குழுவின் தலைவரும் பிசிசிஐ மருத்துவ குழுவில் இடம்பெற்றுள்ளவருமான பிரபல மருத்துவர் டின்சா பர்திவாலா ஸ்ரேயஸ் ஐயரின் மருத்துவ அறிக்கைகளை ஆய்வு செய்தார். ரிஷப் பண்ட், பும்ரா போன்ற வீரர்களின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்ததில் முக்கிய பங்காற்றியவர். பிசிசிஐக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் களத்தில் இருந்த மருத்துவ குழுவினரின் செயல்பாட்டை வெகுவாக பாராட்டியுள்ளார். அந்த மின்னஞ்சலில் 4வது மற்றும் கடைசி பந்தியில் களத்தில் இருந்த மருத்துவ குழுவிற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களின் சரியான நேரத்திலான நோய் குறித்த புரிதலும் உடனடி நடவடிக்கையும் ஸ்ரேயாஸின் உயிரை காப்பாற்றியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏற்பட்ட காயத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. தற்போது ஸ்ரேயஸ் ஐயர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. சிட்னியில் உள்ள அவரது நண்பர்கள் அவருடன் இருப்பதாகவும் அவரது பெற்றோர் மும்பையில் இருந்து விரைவில் அவரை பார்க்க சிட்னிக்கு பயணம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது.